என்ன அருமையான காலை வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி வந்து எல்லோரும் 2025க்கு கோல்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் நிறையா ரெசல்யூஷன்ஸ் நிறையா செட் பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு 5 சிம்பிள் வேஸ் டு ஃபக் அண்ட் அன்ஃபக் யுவர் வேஸ் பார்க்க போகிறோம். இது வீடியோ இன்ட்ரோலாம் நல்லா ஒரு டிசைட் பண்ணி ஒரு நல்ல வீடியோ இன்ட்ரோ சீக்கிரமாக வச்சுருக்கேன். பட் இப்போதைக்கு இதை இன்ட்ரோ வச்சுக்காங்க. வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளானது, ஹேவிங் ஏ ஹெல்த்தி டயட். I don't need food. ஹெல்த்தி டயட்னா நம்ம குழந்தைகளை படித்த மாதிரி இந்த ஒரு பேலன்ஸ்டு டயட் இருக்கும் தெரியுமா, ஒரு பேலன்ஸ் சார்ட் மாதிரி, நியூட்ரிஷன் பேலன்ஸ் சார்ட்டாக அது ஒரு மறந்து போச்சு என்ன பேர். ஸோ அதில் வந்து எல்லாரோட நியூட்ரிஷன் வேல்யூவும் கரெக்டான சம பங்கில் பிரித்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம். குழந்தைங்க அம்மா அப்பா பார்த்து கொடுத்தாங்க, எல்லாம் ஓகே. இப்போ வந்து நம்ம கண்டதை கிடையாது போட்டு தின்னுட்டு ஜங்க் ஃபுட்டு அது இதுன்னு எல்லா ப்ராசஸ்டு ஃபுட்டும் நம்ம வீட்டில் இருக்குது. எல்லாம் அவ்வளோ கிரேவிங்ஸ், எல்லாம் அவ்வளோ கிரேவிங்ஸ். அதனால் அவங்களுக்கு முடியல. அதனால கிரேவிங்ஸாக இருந்தால் என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்காக நிறைய பேர் பண்ணுறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட்ஸு எல்லாத்தையும் தூக்கி அப்படியே குப்பையில் கொட்டிடுது, ஒழிச்சு போச்சு. Know your fucking place, trash. இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிக்கணும். மசாலா கம்மியாக, எண்ணெய் கம்மியாக ஊற்றி ப்ராப்பராக ஹெல்த்தியாக வீட்டில் சமைச்சது, வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும். நான்வெஜ்லாம் க்ரில் பண்ணி சாப்பிடுங்க, ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. நிறைய வழி இருக்குது நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றது. எண்ணெயில் போட்டு பொரிச்சு அதை போட்டு இதுக்கு கொன்று அதையும் கொன்று அதை நியூட்ரிஷன் வேல்யூவையும் கொன்று ஆல்ரெடி எல்லாம் வந்து எல்லாம் ப்ராசஸ் பண்ணி அவனே அழிச்சு தான் வருது. இதை வேறு நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு அதை எண்ணெயில் போட்டு முக்கி மசாலா தடவி பொரிச்சு நானே அதான் பண்ணேன். ஆனால் ஒரு எக்ஸ் ஆயில் அடிக்ட் மாதிரி. ஸோ இந்த பட்டையிலேருந்து எல்லாமே வந்து மறந்துடுங்க. ஏன்னா வடப்பிரியர்கள் நிறையா இருப்பீங்க, எனக்கு தெரியும். எனக்கு தெரில, ஏன்னா எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு படம் பிடிக்கும். ஸோ நானாக அந்த படையை குவிட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் குவிட் பண்ண முடிஞ்சால் குவிட் பண்ணிடுங்க. ஜாயில் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஆயில் ஃபுட்ஸு எல்லாத்தையும் வந்து தூக்கி கூட கெடாசிட்டு ஹெல்த்தியாக பேலன்ஸாக வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ அதை சாப்பிடுங்க. இல்லை நீங்களே வீட்டில் உட்காந்து சமைச்சு ஆயில் கம்மி ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, ஊற்றாதீங்க. அடிச்சுட்டு நிம்மதியாக அதை லைட்டாக டாஸ் பண்ணி ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா சாப்பிடுங்க. மசாலா ஹெவியாக போட்டு சாப்பிட்டு டோன்ட் ஃபீல் ட்ராஷ் யோர்செல்ஃப். நீங்கள் உங்கள் உடம்புல ட்ராஷை டம்ப் பண்ண யூ வில் ஆல்சோ ஃபீல் ட்ராஷி. எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட், செட்டிங் கோல்ஸ். இமீடியட் கோல்ஸ்னால் எங்க நம்மளால் பாசிபிள் அச்சீவபிள் கோல்ஸ். ஆமாம், எல்லாமே நம்மளால் அச்சீவபிள். ஆனால் ரைட் நோ நம்ம வந்து ஒரு 4 வாரம் இல்லை ஒரு மாதம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு 4 நாள் கூட வச்சுக்கலாம். ஒரு இமீடியட் கோல் அச்சீவ் பண்ணுங்கள். உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கத்தை விடுறதா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு நல்ல பழக்கத்தை ஆட் பண்ணிக்கிறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் வச்சுக்கோங்க. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு டிசிப்ளினோட ஒர்க் பண்ணுங்கள். டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சியோட அந்த ஷார்ட் டேர்ம் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுங்கள். அதுதான் நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம், ஹேவிங் டிசிப்ளின் இன் அவர் லைஃப். ஏன்னா வந்து நான் வந்து ஹாஸ்டல் நிறையா படித்தேன். மிலிட்ரி ரூல்லாம் பாதி இடத்துல. ஆனால் அந்த மிலிட்ரி ரூல் இருந்தாலும் இப்போ எனக்கு நினச்சது பிடிஎஸ்டி மேலே இருக்க அப்படியே ட்ரென்ச் வைப்ஸ்லாம் கொடுக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு டிசிப்ளின் இருக்கணும். நம்மளுக்கு ஒரு டிசிப்ளின் இருந்தாலும் நம்மளால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது லைஃப்பில். ஸோ நம்ம அந்த டிசிப்ளினை வளர்த்துக்கணும். அந்த டிசிப்ளின் தான் நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோலாகவே இருக்கும். அந்த டிசிப்ளினை கொண்டு வந்துட்டால் நம்மளால் மற்ற எல்லா கோல்ஸையும் கன்சிஸ்டன்ஸாக ப்ராப்பராக அச்சீவ் பண்ணிக்கிட்டே வர முடியும் விதவுட் பிரேக். ஆனால் அந்த டிசிப்ளின் நம்மளுக்கு கொஞ்சம் தவறுன்னு வச்சுக்கோங்க, கன்சிஸ்டன்சியே போயிடும். கன்சிஸ்டன்சி போச்சுன்னா மற்றது போயிடும், அவ்வளோதான். ஒன்று போச்சுன்னா ஒன்று போயிடும், அதுதான். ஸோ டிசிப்ளினாக இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் வச்சுக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, நம்ம வரைக்கும் வாக்கிங் போகிறீங்களா, இப்போ ஹெல்த்தி டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறது கூட ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் தான். அதையும் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் செட் பண்ணி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருந்து அதுக்குள்ளே அதை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே அதை முடிச்சு விட்ருணும். அதை விட்டுட்டு அதை 30 நாள் பிளான் போட்டேன், 60 நாள் எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் இந்த ஸ்கூலுக்குலாம் இங்கே போய் படித்தோம்னா இந்த அகாடமிலலாம் ட்ரைனிங் கோர்ஸ் மாதிரி போடுவாங்க. 3 மாதம் நாங்கள் முடிச்சிடலாம், 6 மாதம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரே 4 லைன் ஆஃப் ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணாங்க. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணி அதை டிசிப்ளினோட இருந்து கன்சிஸ்டன்ஸாக இது பிடிச்சிருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பிக்கர் கோல், இதை விட பெரிய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு புஷ்ஷும் இருக்கும், எனர்ஜியும் இருக்கும். ஏன்னா உங்களால் இதை அச்சீவ் பண்ண முடியும். இதை அச்சீவ் பண்ண உங்களால் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும் வாழ்க்கையில். ஸோ அதே நோக்கத்தோட மூணாவது பாயிண்ட் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். இது உங்களை நீங்களே கொடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் உங்களை நீங்களே அழகாக ரசிக்கிறது. கண்ணாடியில் வந்து அப்படி அழகாக பண்ணிட்டு ஓகே நான் நல்லா இருக்கேன். சின்ன விஷயம் ஓகே, நான் உங்களை நீங்களே பாசிட்டிவாக அஃபர்ம் பண்ணிக்கிறேன்.
டோன்ட் பி ஹார்ஷ் ஆன் யுவர். உங்களை நீங்கள் மட்டம் தட்டி தாழ்த்தி தப்பாக பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், மொத்தம் சொல்கிறது இருக்கட்டும். நீங்களும் உங்களை நீங்களே சொல்லிக்காதீங்க. நீங்கள் கரெக்டாக பண்ணாலும் சின்ன சின்ன வின்ஸ் எல்லாம் பெருசாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, அதுக்குன்னு உங்களை 100 பேர் கூட்டிட்டு பார்ட்டி இல்லை, உங்களுக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருங்க. செலிப்ரேட் யுவர் செல்ஃப். நிறைய பண்ணுங்க, நிறைய பேசுங்க. நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன வின்ஸையும் நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குறப்ப உங்களுக்கு பெரிய விஷயம் கூட உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் மாதிரி தெரியும். நீங்கள் அந்த ஒரு இதுக்காக ஏங்கி அதை தவிச்சு அந்த ஒரு உருக்கம் அந்த மாதிரி இருக்காதீங்க. வேணாம். நான் பட்டு திருந்ததான் சொல்கிறேன் நான். ஏன்னா நான் இதில் சொன்ன மாதிரி நான் என் ப்ராக்ரஸ், இது உங்கள் ப்ராக்ரஸ் மாதிரி அப்படி தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் மாற்றிக்கங்க. உங்களை நீங்களே பாசிட்டிவாக அஃபர்ம் பண்ணுங்கள். ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லிக்கோங்க. நீங்கள் சின்னதாக ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினா கூட 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினா கூட அஃபர்ம் யுவர் செல்ஃப். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான் வைக்கணும். நான் 3வது பாயிண்ட்டை சொல்கிறேன். அஃபர்ம் யுவர் செல்ஃப். பாசிட்டிவாக அஃபர்ம் பண்ணுங்கள். நீ நல்லா பண்ணியிருக்க, நீ சூப்பராக பண்ணியிருக்க, நீ நல்லா இருக்கடா, நீ கரெக்டாக பண்ணியிருக்கடா, ஓகேடா, அது நல்லா இருக்கா. நீங்கள் நம்புங்க. நீங்கள் நம்புனீங்க ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவன் நம்புவோம். நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி தான். நீங்கள் என்ன நீங்கள் உங்களை நம்புறீங்களோ அதுதான் அடுத்தவன் நம்புவோம். உங்களை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பில்லை, கிடையவே கிடையாது. ஸோ அதோட 4வது பாயிண்ட் என்னென்னா ஸ்லீப் சைக்கிள். இந்த இளவரத்தை ஸ்லீப் சைக்கிள் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான்லாம் அதை வந்து 9 வருஷமாக மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து ஈஸியாக மாட்டலாம். ஏன்னா நீங்கள் நல்ல உணவு சாப்பிட்றீங்க, நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, நல்லா டயர்டாகிற அளவுக்கு உங்கள் பாடி அன்றைக்கான வேலையை செஞ்சு முடிக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வரும். இல்லை என்ன மாதிரி ஓசிடி பிடிச்சவங்களே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பண்ணாலும் அந்த நாளில் 24 மணி நேரமே இவ்வளோ தான் தெரியும். ஐயோ நம்ம எதுவும் பண்ணலையே, அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்குங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பஞ்சாயத்துலேருந்து வெளியே வாங்க. ஏன்னா 24 மணி நேரங்கிறது பெரிய நேரம். அதில் நீங்கள் 8 மணி நேரம் தூங்கணும். 8 மணி நேரம் தூங்குங்க. கண்டிப்பாக நல்லா தூங்குங்க. நல்லா தூங்கி எழுந்திரிச்சா தான் நல்லா வேலை பார்க்க முடியும். அப்புறம் நல்லா தூங்கணும்ல, அதுக்கு ஸ்லீப் சைக்கிளை ஃபிக்ஸ் பண்ணும். ஏர்லி டு பெட், ஏர்லி டு ரைஸ், அவ்வளோதான். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உதிச்சிருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு 4 மணிக்கு எந்திரிக்க சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 5, 6 ஓகே, சூரியனோடு சேர்ந்து எழுந்திரிச்சா ஓகே, தவறு. அதுதான். ஸோ அதுதான் நீங்கள் ஏர்லி டு பெட், ஏர்லி டு ரைஸ். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வார்ம் மில்க் குடிச்சுப்பாங்க. எனக்கு ஒர்க் ஆகுது, நல்லா தூக்கம் வரும், சூப்பராக தூக்கம் வரும். நான் குழந்தைகளை குடிச்சு படுத்துருவோம் போல, அதே மாதிரி இப்பயும் நடக்குது. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ அது ஒன்று பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்லீப் சைக்கிள் வந்து உங்களுக்கு சில விஷயம் பண்ண முடியல அப்படின்னா உங்களை ஸ்லீப்புக்கு புஷ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத யோசிங்க. வந்துருச்சு ஸ்லீப் சைக்கிளில் எப்படி உங்களை புஷ் பண்ணலாம், நீங்கள் எப்படி நல்லா தூங்கலாம் அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ நல்லா தூங்கலாம் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் யோசிக்கலாம்னா, ஓகே நீங்கள் வந்து ஒரு புக்கு படிக்கிறதா இருக்கட்டும், சின்ன ஒரு நோட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு கடைசத்தை படம் வரைகிறதா இருக்கட்டும், இல்லை நீங்களே ஏதோ ஒன்று யோசிக்கிறதா இருக்கட்டும், இல்லை கதை புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை கதை புத்தகம் கேட்குறதா இருக்கட்டும், வாட் எவர் மேக்ஸ் யூ ஸ்லீப், கோ டு ஸ்லீப். ஏர்லி டு பெட், ஏர்லி டு ரைஸ். இதோட 5வது பாயிண்ட் வந்து ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இந்த 4 பாயிண்ட்டுமே பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஓவர் திங்கிங்கை மறந்துடுங்க. லாஸ்ட்டாக இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இப்போ ஓவர் திங்கிங் வந்து சும்மா இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது நம்மளுக்கு. ஏன்னா நம்ம திங்கிங் மாதிரி இப்படியே உட்காந்துட்டு யோசிக்க சொல்லலை உங்களை. நான் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கிறது தப்புன்னு சொல்லுவேன். யோசிங்க. ஏன்னா யோசிக்காமல் இருந்தாலும் உலகத்தில் தவறு. ஏன்னா யோசிக்காதனால தான் பல முட்டாள்தனமான விஷயங்கள் நடக்குது இப்போ வரைக்கும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு செஞ்சானா எவனும் எதுவுமே தப்பாகவே பண்ண மாட்டான். ஆனால் எவனும் யோசிக்கிறது இல்லை, உண்மை இல்லையே. ஆனால் யோசிங்க. நீங்கள் அதுக்குன்னு ஓவர் திங்க் பண்ணாங்க. ஒரு சினாரியோ டாக்டர் ஸ்டேஜ் மாதிரி போட்டு மில்லியன் கணக்காக மண்டையில் ரீவைண்ட் பண்ணி பார்த்து எதுக்கு தலைவாசிக்கிற போகிறாங்க. நடக்கிறது தான் நடக்கும். நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா கரெக்டாக நடக்கும், நீங்கள் தப்பாக பண்ணீங்கன்னா தப்பாக தான் நடக்கும், அவ்வளோதான். ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதை வாழ்க்கை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு, முடிஞ்சு போச்சு. இந்த எங்கள் மதகச்சார் அதெல்லாம் சொன்னார், செம்மையாக சொன்னார். இப்போயும் சொல்கிறேன், சண்டைன்னா சண்டை, சமாதானம்னா சமாதானம், அந்த மாதிரி தான். ரைட்னா ரைட்டு. நீங்கள் அப்படி யோசிங்க. அதை விட்டு ஓவர் திங்க் பண்ணி நீங்கள் மண்டையில் இருக்க மயிர் போட்டுறதுலேருந்து இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர் திங்க்லாம் அப்படின்னு நினச்சி போச்சு. நல்லா லஷியஸாக இருந்த கூந்தல் அப்படியே ஆன்னு இருந்த கூந்தல், ஓகேங்களா. திருமலையிலலாம் போகிறப்ப என்னைய ஃபிகர் நினச்சி ஃபாலோ பண்ணுறேன் முடி இருந்தப்போ. இப்படி தான் அந்த மாதிரி கூந்துருங்க. இப்போ பாருங்கள், நிறைய பூ வந்து வளர்றது குரோத் கம்மியாக, முடி கொட்டலை, குரோத் கம்மியாக. இதெல்லாம் காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஓவர் திங்கிங். சும்மா போட்டு நம்மளே நிறையா யோசிச்சுக்கிறது, தப்பாயிருக்கும் ரைட்டாயிருக்கும் அப்படின்னு பயப்படுறது, இதெல்லாம் வேணாம் விட்டுறலாம். 2025 இதெல்லாம் ரொம்ப போட்டு முடிச்சு அழிச்சிடலாம். ஓல்டு பேக் டு த ஃபார்ம், ஸ்கூல் டேஸில் இருந்துச்சு, பேக் டு த ஃபார்ம், அந்த மாதிரி மாறும். அதுதான் என் பாயிண்ட்டு. நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு ப்ரைம் டைம் இருந்திருக்கும்ல, அந்த ப்ரைம் டைமுக்கு போங்க. அந்த ப்ரைம் டைமுக்கு போகணும்னா நம்ம இந்த கற்றாவியெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, வாக்கிங் போங்க, ஃபிட்டாக சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க உடம்ப, நிம்மதியாக தூங்குங்க, சந்தோஷமாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, சிரித்து பேசுங்க, உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுங்க. இதெல்லாம் என்னங்க அவ்வளோ கஷ்டமாக காசு பணம் கொடுத்தா பண்ணணும்?
வீட்டில் இருந்த மேனிக்கே பண்ணலாம். அதுக்கு இங்கே பாருங்களேன், இந்த நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கும் இந்த ஃபிட்னஸ் பாடி பில்டிங் சாப்பிட்றவங்களும் ஒன்று. அவங்க வந்து புரிய மாட்டேங்குது. அவங்க பொழப்பே அதுதான். அந்த பொழப்புக்கு அவங்க தின்ற டயட்டு வேறு. அந்த டயட் பண்ணாங்கட்டிக்கு நீங்கள் தனியாக ஒரு பட்ஜெட் போட்டு ஒதுக்கி வச்சு இது பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தலைவலி. அதை யாரும் நம்ம பண்ண சொல்லலை. நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, அவ்வளோ. இப்போ 5 ways to fuck your life எப்படின்னா, இப்போ நான் சொன்ன எதுவுமே பண்ணாங்க, நாசமாக போயிடுவீங்க, அவ்வளோதான். இதுதான் 5 ways to fuck your life. வேறு ஒன்றும் பெருசாக சிம்பிள் இல்லை. நீங்களே எதுவுமே பண்ண வேணாம், அதுவே எல்லாம் ஃபக்கப் ஆகி நாசமாக போய் இந்த வருஷம் போய் இதுக்கு அடுத்த வருஷம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அப்படி 2026 திருப்பி வந்து ஃபர்ஸ்ட்டாக அப்படி தான் மாறணும். இது வந்து வருஷம் நடக்குது. இந்த வருஷம் இந்த கேர்ஸை பிரேக் பண்ணுறோம், நம்ம உடைக்கிறோம் இந்த கர்ஸை. நீங்கள் எல்லாரும் உடைக்கணும். அதை பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் இந்த வருஷம் தாண்டா நம்மளோட வருஷம், நம்மளோட ப்ரைம் டைமில் இருக்கோம். ஜெய் பாலகிருஷ்ணா. ஓகே, அதனால் வந்து என் தளபதி கேசரி வரப்போ நம்மளை அப்படியே வந்து பகவந்த் கேசரி, ஐ டோன்ட் கேர், அந்த மாதிரி மாறணும். ஓகே, இதுதான் நம்மளுடைய 2025 கோல். இது வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்குமா அப்படின்னு நான் கேட்கல, நான் நம்புகிறேன். ஏன்னா இதில் பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது ஒன்றும் இல்லை. சிம்பிளாக மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிடணும். மூஞ்சில் அடித்த மாதிரி நான் சொல்லிட்டேன், நீங்கள் அதை மாற்றிக்கணும், நானும் மாற்றிக்கிறேன். எல்லாரும் இந்த 25,000 வார்த்தை 2025 சிறப்பாக சூப்பராக நல்லா வாழும். எவ்ரிபடி வில் கெட் ரிச், எவ்ரிபடி வில் பி ஹெல்த்தி, எவ்ரிபடி வில் பி ஹெல்த்தி. ஓகே, இன்னொரு விஷயம், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்கக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணும் மற்றவங்க மாதிரி. ஆனால் நான் யோசிச்சிட்டேன், கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுவான் நானும் நினைக்கிறேன். மறந்துடுவாங்கள்ல, ஓகே. ஏன்னா நானும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் அடுத்த வாரம் சந்திப்போம். ஏன்னா அது வரைக்கும் இனி பொங்கல் வாழ்த்துக்கள்.